Taste the Daily. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குவிந்த மக்கள் பூங்காவில் போதிய அளவு விலங்குகள் இல்லை எனவும் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வண்டலூர் பகுதியில் உலக புகழ்பெற்ற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவில் வெள்ளை புலிகள், வங்க புலிகள், சிங்கங்கள், சிறுத்தைகள், யானைகள், மனித குரங்குகள், காண்டாமிருகம் உள்ளிட்ட அரிய வகை பாம்புகள் உள்ளிட்ட 180 வகையான சுமார் 2500க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் உள்ளது. இந்த பூங்காவிற்கு தினமும் சென்னை புறநகர் பகுதி மட்டுமின்றி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்களும் இங்க செல்வது வழக்கம். இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தற்பொழுது காணும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை முதல் தற்பொழுது வரை சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பூங்காவிற்கு வருகை தந்துள்ள நிலையில் தற்பொழுது பூங்காவில் போதிய அளவில் குடிநீர், உணவகங்கள், பேட்டரி கார்கள் சேவை இல்லை எனவும் தற்போது 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்த நிலையில் போதிய அளவு விலங்குகள் இல்லை எனவும் தண்ணீர் குடிக்கவே நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்ணீர் அருந்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதே போல இந்த விடியா திமுக ஆட்சியில் இந்த உயிரியல் பூங்காவில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்துள்ள நிலையில் பங்கேற்பாளர்கள் என தெரிந்த நிலையில் அதிகாரிகள் முறையான அடிப்படை வசதிகள் செய்யாமல் இருப்பது இந்த விடியா திமுக ஆட்சியின் மெத்தன புகை காட்டுகிறது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டெல்லி பாபு. இங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல 200 ரூபாய் வாங்குறாங்க. 200 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இங்க அவ்வளவா எதுவும் இல்லைங்க. ஏதோ பசங்களை குழந்தைங்களுக்கு வந்து தண்ணிக்குன்னு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்க பார்க்கணுன்றதோடு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துருக்குறோம். நாங்கள் குழந்தைங்களுக்காக தான் வந்தோம். நாங்களாம் புளியெல்லாம் பார்க்கல, சிங்கெல்லாம் பார்க்கல. நான் பார்க்கல. இந்த குழந்தைங்கலாம் இவங்க தான் கிட்ட போய் நெரிசலில் போய் காட்டி இட்டுட்டு வந்துருக்குறாங்க. இப்படி இருந்தால் எப்படி? ஜூன் வரோம் நாங்கள். இப்போ நல்லா இருக்குன்னு தானே வர்றது. இப்படி பண்ணால் எப்படி? நீங்க இன்னும் நல்லா பண்ணணும். பார்க்கிங் வசதி இல்ல. ஆமா, அங்க போய் விட்டுட்டு வரோம். இப்ப அதுக்குள்ள ஜனங்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. நாங்க வரும்போது மணி 7:45 நாங்க இங்க வரும்போது. இன்னும் இங்கேதான் இருக்கிறோம். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து நாங்க குடும்பத்தோட வந்து சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த பொங்கலுடைய விடுமுறை நாட்களை இங்க நல்ல முறையில கழிக்கணும் வந்திருக்கிறோம். ஆனா இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு, அதற்கு ஏற்றாற்பன வசதிகள் இல்லை. குறிப்பா சொல்ல போனா சிறு குழந்தைகளுக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இதை போன்ற வகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் வெளியே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து கம்மியா இருக்கு. அது மாதிரி வழிகாட்டுறதுக்கான கைடுகள் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கெங்க என்ன இருக்குன்ட்டு போர்டை பார்த்து தான் தெரிஞ்சு போக வேண்டியதா இருக்குது. இப்படி நிறைய குறைகள் இங்க இருக்குது. அரசாங்கம் அதையும் நிவர்த்தி செஞ்சு தந்தா வரக்கூடிய நாட்கள்ல சுற்றுலா பயணிகளுக்கு அது ஒரு சிறப்பு அமையும். இப்போ மற்ற இடங்கள்லாம் இருக்கு, சென்னையில பார்க்கக்கூடிய இடங்கள். அதுல மிகவும் குறிப்பா சொல்லக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இந்த வன உயிரியல் பூங்காங்கிறது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியா இருந்துட்டு இருக்குது, ஹார்ட் ஆஃப் த பிளேஸா இருக்குது. இன்னைக்கு வந்து சிறுவர்கள், குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு இடங்கள்ல இது ஒன்றுங்கிறதுனால எல்லாரும் வந்திருக்கோம். அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் முயற்சி செய்யணும். அதிகமான கூட்டங்கள் வரும்போது அதற்கேற்ற போல பாதுகாப்புகள், அதே மாதிரி கிளாக் ரூம்லாம் இல்லை. சில லக்கேஜ் எல்லாம் கொண்டு வர வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. உணவுகளுடைய விலைவாசிகளும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. ஒரு சம்சா 10 ரூபாய்க்கு சாப்பிடுறோம், இங்க வந்தா 30 ரூபா 50 ரூபா சொல்றாங்க. டீ 25 ரூபாங்கிறாங்க. அதெல்லாம் விலை குறைப்பு செய்யணும். ஏழை எளிய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான இடமா இருக்கிறதுனால அதையும் அரசாங்கம் மனசுல கருத்துல கொண்டு எல்லாத்தையும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது கட்டாயமா இருக்குது. அவ்வளவு தூரம் நடந்து போறோம், வெயிட் அவ்வளவு தூக்கிட்டு போக முடியாது. 5 பேர் வரோம்னா அவ்வளோ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இங்க வந்து அந்த வாட்டர் வந்து ஃபெசிலிட்டி இல்லை, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணா இட் வில் பி ஃபைன்.